ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE தெரியப் சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய டோட்டோ நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 26/1/2026 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை வந்து டச் கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம டச் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டச் நம்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர்னால் என்ன, டோட்டோடைய நம்பர்ஸை என்ன, எத்தனை அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம எப்போதும் அந்த ஃபார்மெட்டை உருவாக்கும் போது மொத்தத்தையும் நம்ம வந்து சொல்கிறது வழக்கம். அதே மாதிரி சொல்லிடலாம். டோட்டல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் 49 பால்ஸ் இருக்கும். ஸோ இந்த 49 பால்ஸில் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்க சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 11, 21, 31, 41. அதே மாதிரி 2, 12, 22, 32, 42. அதே மாதிரி 3, 13, 23, 33, 43. அடுத்து 4, 14, 24, 34, 44. அதே மாதிரி நம்ம அப்படி தொடர்ச்சியாக பண்ணோம்னா அதையும் எழுதிடுவோம். சில நண்பர்களுக்கு புரியாது, அதுக்காக தான். 5, 15, 25, 35, 45. அதே மாதிரி 6, 16, 26, 36, 46. அடுத்ததாக 7, 17, 27, 37, 47. அடுத்ததாக 8, 18, 28, 38, 48. 9, 19, 29, 39, 49. கடைசியாக 10, 20, 30, 40. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் எடுக்க போகிற ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே சீரியல் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராவுக்கான சீரியல் ஃபார்மேட் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து கடைசியாக கிடச்சிருக்கிற இந்த 10, 20, 30 இந்த ஃபார்மேட் தான் நம்ம இந்த ட்ராவில் கையில் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு 5 ட்ராவுக்கு மேலே டச் கிடைக்கவே இல்லை. அதனால் இந்த ட்ராவில் டச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 0 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடைசியாக இங்கே 5, 20, 35, 39, 40, 49, 27 இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 20, 30 இதை அடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தொடர்ச்சியாக வரவே இல்லை. எப்போதுமே ஒரு சில சீரியல் வந்து நம்மளுக்கு 2லேருந்து 3 ட்ராக்குள்ளே வெளியே வந்துடும். ஒரு நம்பராவது வந்துடும். ஏன்னா மொத்தமாக 7 பாலுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 3 ட்ரான் கணக்கு பண்ணிங்கன்னா 21. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து டச்சில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த 20, 30க்கு அப்புறமா வந்த ரிசல்ட்டுகளில் ஒன்றுலையுமே நம்மளுக்கு ரிசல்ட்டில் டச் வரல. இப்போ அதை தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இங்கே கவனிங்க. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு 3, 14, 15, 17, 25, 27, 31. ஸோ இதில் சீரியலோட ஃபார்மெட், அதாவது 0வோட ஃபார்மெட் இல்லை. அடுத்து கவனிச்சிங்கன்னா 0, 9, 16, 18, 35, 43, 12 இதுலேயும் இல்லை. அடுத்து கவனிங்க 16, 32, 34, 35, 36, 41, 14 இதுலேயும் இல்லை. அடுத்ததாக 4, 11, 21, 23, 31, 35, 48 இதுலேயும் இல்லை. இப்போது 4 ட்ரா ஆயிடுச்சா. கடைசியாக நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு போன வியாழக்கிழமை ரிசல்ட்டு. போன வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 6, 22, 27, 32, 37, 44, 19. ஸோ 5 ட்ரா முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு இன்னமும் இந்த ட்ராவுக்கு டச் எதுவும் வரல. அப்போ இந்த ட்ராவுடைய கீ நம்பர், கீயை பொறுத்த வரைக்கும் 10, 20, 30, 40 இதுதான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர், அதாவது டச். இந்த ட்ராவுக்கான டச் நம்பர் இதுதான். இந்த 2 நம்பர் 3 நம்பர் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மேட்டு கை கொடுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதில் 4 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைக்க ட்ரை பண்ணலாம் நண்பா. ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சான்சஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஒரு கீ நம்பர், அதாவது இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இதில் வந்து 10 எடுக்கலாம் நண்பா.
அதாவது 10 vs 20 30 40 இப்படி கொண்டு வரலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு 10க்கான சான்சஸ் இருக்குது. 10க்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வியாழக்கிழமை அந்த ரிசல்ட்டை கவனிங்களேன். 19 இருக்குது. இங்கே நம்மளுக்கு வியாழக்கிழமை வந்த ரிசல்ட்டு 19. 19க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. எல்லா பேருமே சொல்கிறது 20. அடுத்து 21, அடுத்து 22ன்னு போவாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19க்கு அப்புறம் 20ன்னு கணக்கு பண்ணால் நம்மளுக்கு இந்த 20 கிடைக்கணும். ஸோ அது நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ட்ராவில் குறைச்சிருக்கோம். அதாவது இந்த 4 நம்பரை ஒரு நம்பராக பிரிக்கும்போது நான் இந்த 20 எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக இங்கே கிடச்சிருக்க இந்த 1 9 என்ன செய்வேன்டா, 1 + 9 = 10ன்னு கொண்டு வந்துடுவேன். அப்போ இந்த ட்ராவில் கிடச்சிருக்க குழு வந்து நம்மளுக்கு 10 வரலண்டா தான் நம்மளுக்கு அடுத்தபடியாக 20 30 40ன்னு போகலாம். ஸோ 10 தான் இந்த ட்ராவுக்கான சான்ஸில் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை இந்த ட்ராவில் ஓரளவுக்கு நான் வந்து கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, இங்கே 1, இங்கே 9, இங்கே ப்ளஸ்ஸு போட்டு ஈக்குவல் டு பண்ணால் 10. ஸோ அதை தான் நம்மளுக்கு இங்கே ரெண்டையும் சேர்த்தாப்புல இங்கே கொண்டு வந்து இந்த ட்ராவலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 30 இந்த 20 30 அடித்த புதுசில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து அந்த 1ஓட சீரியல் எதுவுமே இல்லை. அதாவது 10 to 19 எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 14 15 17 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து கவனிச்சிங்கன்னா 16 18 12 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு நம்பரு நம்மளுக்கு அடிஷனலில் 14, இங்கே உள்ளக்க ஒரு நம்பர்னு சொல்லிட்டு 16 அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 11 அடிச்சிருக்காங்க. அதாவது 1 1 2 1 அடிச்சிருக்காங்க. ஸோ போன ட்ராக் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளக்க எதுவுமே இல்லை, வெளியில் 19 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கான குழு. அப்போ உள்ளக்க இந்த தடவை நம்மளுக்கு 10லேருந்து தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் 10 தான் இருக்கணும். 10 வரலன்னா நம்மளுக்கு 20 30 40 வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. நம்பர்ஸ் எனக்கு டெய்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இன்றைக்கி திங்கட்கிழமை 26/1/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.